இன்றைக்கு கூட அருமையான ஐயா, நம்ம பேர் கூட நான் சொல்ல முடியாது, அருமையான ஐயா அவர்களை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். இல்லையே சொல்கிறேன். ஐயாவுக்காக, ஐயாவுடைய குடும்பத்துக்காக, சபை மக்களுக்காக, 100 மணி நேர ஜபத்துக்காக நான் முழு மனசோடு நன்றி சொல்றேன். அருமையான பாஸ்டர் திரவியம் ஐயா அவர்களுக்காக, பாஸ்டர் ராஜியா அவர்களுக்காக, பாஸ்டர் பிராங்க்லின் ஐயா அவர்களுக்காக, ஏனைய பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12, 13, 14. சீக்கிரம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜ அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வரும். இந்த காலத்தில் நீங்களும் நானும் எழுப்புதலுக்காக உத்தரவாதம் செலுத்தாவிட்டால் இதே எழுப்புதல் வேறொரு இடத்திலிருந்து புறப்படும். சர்வதேச தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடைசி கால எழுப்புதல் எங்கிருந்து புறப்படுமா? தமிழ்நாட்டிலிருந்து. ஆனால் நம்முடைய கண் முன்பாக எழுப்புதல் ஆந்திராவிலும் பஞ்சாபிலும் சமீபத்தில் வட இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்திலையும் உண்டாயிருக்கு. டாக்டர் சதீஷ்குமார் என்பவருடைய சபையில் ஆந்திராவில் 1.5 லட்சம் விசுவாசிக்கு 3 லட்சம் விசுவாசியா மாறிட்டாங்க ஒரு 2 வருஷத்துல. பஞ்சாப்ல அன்கூர் நருலா அப்படின்னு சொல்ற ஒரு பாஸ்டர் சர்ச்சில் இப்பதான் 10 வருஷம் தாங்க அவங்க சபையை ஆரம்பிச்சு 2 லட்சம் பேர் விசுவாசி. ஆனா எழுப்புதலுக்காக நம்ம பல கோடிகளை செலவு செய்கிறோம், பல ஆயிரங்களை கூட்டி சேர்க்கிறோம், எழுப்புதலுக்கான எல்லா எஃபர்ட்டும் போடுறோம். ஆனா எழுப்புதல் இன்னும் நம்முடைய தேசத்துல, நம்முடைய மாநிலத்துல வரல. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேற இடத்துல போயிட்டு இருக்கு எழுப்புதல். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம மௌனமா இருந்து கொண்டிருக்கு. ஜெபிக்கிறேன்னு சொல்லவே முடியாது. 100 மணி நேரம் ஜெபிக்கப்படுகிறது, 12 மணி நேரம் ஜெபம் நடத்துறாங்க, 24 மணி நேரம் ஜெபம் நடத்துறாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானவரை கூட்டி வைத்து ஜெபிக்க செய்கிறார்கள். ஆனாலும் எழுப்புதல் இன்னும் வரவில்லை. அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? நமக்கு தெரியாத இன்னும் வேற ஏதோ ஒரு ரகசியம் உள்ளே மறைந்திருக்கிறது. இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருந்தால், இந்த காலத்தில் நீங்களும் நானும் நம்முடைய தேசத்தின் அசைவுக்காக ஒப்பு கொடுக்காவிட்டால், நம்முடைய தேசம் ஒரு பெரிய அசைவை காண்பதற்கு நாம் வாஞ்சிக்காவிட்டால், ஒரு பெரிய அறுவடைக்காக காத்திராவிட்டால், தேவன் நம்முடைய தேசத்தை சந்திக்கணும் என்கிற அந்த விருப்பம் இராவிட்டால் எழுப்புதல் வேறே இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீங்களும் நானும் வெட்கப்பட்டிருப்போம். பாருங்க, இந்த புத்தகத்துல உங்களுக்கு தெரியும், எஸ்தரின் புத்தகம். அங்க ஆகாசூர ராஜா, அவருடைய மனைவி பேர் எஸ்தர். இந்த எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பன் பெயர் என்ன? மொர்தெகாய். அதுல பார்த்து சொல்லுங்க, மொர்தெகாய். இவர்கள் அங்க இருக்கிற நாட்கள்ல ஆமான்னு ஒருத்தன், சொல்லுங்க, ஆமா இல்ல, ஆமான், ஆமான்னு ஒருத்தன் ராஜாவுக்கு உதவியா இருந்திருக்கான். ராஜா திடீர்னு ஒரு நாள் ஆமானுக்கு பதவி உயர்வு கொடுத்து 127 நாடுகளுக்கு அவனை தலைவனாய் மாற்றிவிட்டார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். இந்த ஆமான் பெரிய அதிகாரம் உள்ளவன். ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற எல்லாரும்
அவனை நமஸ்கரிப்பார்கள், வணங்குவார்கள். ஆனா அங்க செக்யூரிட்டியா ஒர்க் பண்ண மொர்தெகாய் மட்டும் என்ன செய்ய மாட்டாரு? அவனை வணங்கவும் மாட்டாரு, நமஸ்கரிக்கவும் மாட்டாரு. இந்த ஆமான் நடந்து வரான் அப்படின்னா ஆமானுடைய பார்வை நம்ம மேல பற்றுமான்னு சொல்லி அப்படியே எதுக்கு வந்து நிப்பாங்க நினைக்கிறேன். இந்த ஆமான் வர அப்படின்னா கொஞ்சம் கைதான் கொடுத்து பார்ப்போமே, சும்மா நாங்க 127 நாடுகளுக்கு அதிபதி. இதை பார்த்த எல்லாருமே ராஜாவின் வேலைக்காரெல்லாம் உழுந்து வணங்குறான். ஆனா மொர்தெகாய் மட்டும் என்ன செய்யல சொல்லுங்களேன்? விழுந்து வணங்கவே இல்லை. காரணம், ராஜாவுடைய வேலைக்காரங்க சொல்றாங்க, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கப்பா, ராஜாவே இவனை வணங்கும்படி உத்தரவு சொல்லியிருக்காரு, நீ ஏன் ராஜாவுடைய சட்டத்தை மீறுகிற? அதுக்கு சொன்னா, நான் யூதன். சொல்லுங்க, நான் யூதன். இந்த வார்த்தையில பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஐ அம் a Jew. பவுல் எழுதும் பொழுது, எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்தின்படி யூதனானவனே யூதன். யூதனை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யூதனுடைய பிள்ளை வளர்ப்பு முறை, யூதனுடைய உணவு பழக்க வழக்க முறை, யூதனுடைய கலாச்சாரம், யூதனுடைய வழிபாட்டு முறை எல்லாமே உலகத்தில் செய்யற மாதிரி இருக்காது. சொல்லுங்க, அவன் யெகோவா தேவனுக்கு மட்டும்தாங்க மரியாதை செலுத்துவான். யெகோவா என்கிற பெயரை எழுவதற்கு முன்பதாக 7 முறை கையை சோப்பு போட்டு கழுவுறான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவ்வளவு பயம். ஓய்வு நாள் சப்பாத் டேல சனிக்கிழமை, ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை தான். சனிக்கிழமை அன்னைக்கு நான் பார்த்திருக்கேன், யூதன் சென்னையில லிப்ட் உள்ள வந்து அப்படிதான் நிற்பான். என்ன செய்ய மாட்டான்? சுவிட்ச கூட போட மாட்டான். ஏன்னா செஞ்சா ஒரு வேலைன்னு நினைச்சுப்பான். யூதர்கள் வித்தியாசமானவர்கள். யூதர்கள் ஒரு காலமும் எந்த தேசத்தில் வசித்தாலும் அந்த நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டார்கள். அந்த தேசத்தின் உணவு பழக்க வழக்க முறை பின்பற்ற மாட்டார்கள். அந்த தேசத்தின் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அங்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமான். ஏன் தெரியுமா இந்த ஆமான வந்து மொர்தெகாய் வணங்கல? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க. என்னவா இருக்கும்? பாஸ்டர் டேவிட் பூன் என்னவா இருக்கும்? அவன் ஏதோ 127 நாட்டுக்கு தளபதி, அவனுக்கு என்ன நம்ம வணங்குறது? அது கிடையாது. கர்த்தர் இந்த ஆமான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆமான வேதம் எப்படி அடையாளப்படுத்துது தெரியுமா? எப்படி? ஆகாகியனாகிய, ஆகாகியன் என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அமலேக்கிய மன்னர் வழியில் சூட்டப்பட்ட பெயர். நேபுகாத்நேசருக்கு பிறகு அமலேக்கியர்கள் இங்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு அமலேக்கியர்களை பார்த்து, இந்த பூமியின் மேல் இராதபடிக்கு என்ன செய்வார்? இவர்களோட யுத்தம் தலைமுறையா இருக்குன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? யாத்திராகமம் 17 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த அமலேக்கியர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்காக போராடினார்கள். இந்த அமலேக்கியருக்குள்ள இருந்து போராடுறது யார் தெரியுமா? பரலோகத்தில் ஆண்டவர் சொன்னால, நீங்க வீட்டில் இருக்கிற அதே இடத்துல நான் உட்காருவேன், அங்கேயே நான் என்னைய ஆராதிக்க போன்னு சொன்னால அதே ஆவிதான். அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த அமலேக்கியர்களை பூமியின் கீழ் இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன், இவர்களோடு யுத்தம் தலைமுறை இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரம் வீழ்ச்சி அடைஞ்சாங்க பாருங்க. சவுல பார்த்து சொன்னார் சாமுவேல், அமலேக்கோட யுத்தம் பண்ணி ராஜா என்ன பண்ண? ஆனா சவுல் என்ன பண்ணாரு? சவுல் இவனை கொல்லவே இல்லைங்க. ராஜாவை மிருக ஜீவன்களையும் கொள்ளல, ஆடு மாடுகளையும் கொள்ளல, இவனையும் கொள்ளல. சாமுவேல் அப்புறம் கொண்டு போடுவார். ஏன் தெரியுமா? இந்த அமலேக்கியர்கள் அவ்வளவு ஆபத்தானவர்கள். இவர்களுடைய யுத்தம், இவர்களுடைய ஆசை, இவர்களுடைய விருப்பம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமானதல்ல, தேவனுக்கே விரோதமானது. தேவன் இவர்களை அழித்து போட வேண்டும் என்று
தீர்மானித்தார். சவுல் மீறினா சாமுவேல் போட்டு தந்தார். தாவீது அதுக்கப்புறம் அட்டிச்சு காலி பண்ணாரு. ஆனாலும் சரிங்க, மறைஞ்சி ஒளிஞ்சி எங்கேயே பண்ணி யூதர்கள் எங்கே அடிமைகளாய் வந்தார்களோ அதே தேசத்தில் இவர்களும் அடிமைகளாய் வந்து யூதருக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டான், 127 நாடுகள்ல பதவிக்கு வந்துட்டான். இப்போ அமலேக்கிய டிஎன்ஏ நடந்து போகுது, யூதனுடைய டிஎன்ஏ உட்கார்ந்து இருக்கு. நீ எந்த ரூபத்துல வந்தாலும் யாருக்கு தெரியும் சொல்லுங்க? நீ ஜனாதிபதி ரூபத்துல வந்தாலும் எனக்கு தெரியும், போர் வீரர் ரூபத்துல வந்தாலும் எனக்கு தெரியும், பிச்சைக்கார ரூபத்துல எனக்கு வந்தாலும் சரி, உன்னை என்ன செய்ய மாட்டேன், வணங்கவும் மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன். ஏன்னா நான் யூதன். என் கையை தட்டுங்க. இந்த ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும்போது எப்படிரா இவனை அழிச்சு போடலாம், இவனை எப்படிரா பழி வாங்கலான்னு பார்த்தா உட்கார்ந்து யோசிக்கிறான். ஆதார் மாதம் ஒரு மாதம். அந்த மாதத்துல ராஜா கிட்ட போய், ராஜாவே உங்க நாடு இருக்கு பாத்தீங்களா, உங்க நாடு எங்கெல்லாம் இருக்கும், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளுக்குள்ளும் ஒரு விதமான ஜனங்கள் பரவி வாழ்கிறார்கள். இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் தெரியுங்களா? எப்படிப்பட்டவங்க? எந்த நாட்டுக்கும் கீழ்படிய மாட்டான், எந்த ராஜாவுக்கும் கீழ்படிய மாட்டான். அவன் இயேசு ராஜாவுக்கு மட்டும்தான் கீழ்படிவான். ஏன்னா இவனை வணங்கல இல்ல. அப்போ அவங்களை அழிக்கணும். அவங்களை அழிச்சுட்டா நான் உங்க கஜானாவுக்கு எவ்வளவு தரேன், ரூபா தரேன், 10,000 தாலந்து வெள்ளியை தரேன். ராஜா பாக்குறாரு, அப்படியா, இந்தாப்பா உத்தரமோகத்தை வச்சுக்கப்பா. நீ என்ன பண்ண, பணம் கொடுத்து யூதர்கள் அழிக்க பார்த்தான். ராஜா சொன்னாரு, அந்த வெள்ளி நீ என்ன பண்ண, நீயும் உன்னோட பணம் சேர்ந்து உன்னோட நாசமாகி போக கடவுளுங்கிற மாதிரி இந்தப்ப வெள்ளியை நீயே வச்சுக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாளை குறித்து அந்த ஒரு நாளில் எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று 127 நாடுகளுக்கும் போயிடுச்சு, லெட்டர் போயிட்டு. இந்த செய்தி மொர்தெகாயின் காதுக்கு வரும்பொழுது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கழற்றி ரெட்டுடுத்தி, ரெட்டுன்னு என்ன சொல்றதுங்க, கோணி சாக்கில செய்யப்பட்ட ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு ராஜாவின் அரண்மனை வாசல் அழுது புலம்புறான். சூசான் அரண்மனையை, சூசான் அரண்மனை பெர்சியா ஈரான்ல இருக்கு இன்னைக்கு, அந்த பகுதியே அலறுது, துக்கமா இருக்கு. ஒரு வசனம் வாசிங்களேன், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்போது எஸ்தரின் தாதிமார்களும் பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு, அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு போதும் கவனிங்கள, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா யூதர்களுக்குள்ள மகா துக்கம் உண்டானது, மகா அழுகை உண்டானது, புலம்பல் உண்டானது, உபவாசம் உண்டானது. இவ்வளவு நடந்துகிட்டு யாருக்கு தெரியல? சொல்லுங்க. லக்ஸுரி லைஃப்ல வாழ்றவங்களுக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டீங்களா? தேர்வின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க தாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஒரு லக்ஸுரி சோனுக்குள்ள போனவனுக்கு இதெல்லாம் தெரியாது. மொர்தெகாய் எஸ்தருக்கு அனுப்புறாரு, செய்தி அனுப்புறாரு. உள்ள அம்மா இருக்கிறாங்க, தெரியல. இந்த மாதிரி செய்தி கேட்டியா அப்படின்னு சொல்லி இதுல ஒரு சராக்ஸ் அனுப்பிட்டாரு. இத பார்த்த உடனே எஸ்தர் ஆள் விட்டு அனுப்புது. இவன் என்ன சொல்றான், எப்படியாவது நீ ராஜா கிட்ட பேசி இந்த யூதரெல்லாம் காப்பாத்தி விடுமா, இவரெல்லாம் அழிக்கப்பட போறாங்க. ஒருவேளை இதனாலதான் கடவுள் என்ன செஞ்சிருப்பாரு, ராஜாத்தியா மாத்திருப்பாரு, இதனால கூட உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே சொல்லி அனுப்புறாரு. இந்த கடிதத்தை பார்த்த உடனே எஸ்தருக்கு அப் டு பாட்டம், பாடி ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாம் இடம் மாறி, அப்படித்தானே? அடப்பாரி, இத்தனை நாள் தான் உன்னோட ரோட்ல கிடந்த, இப்பதான்டா அரண்மனைக்குள்ள இருக்கிற, அது உனக்கு பொறுக்கலையா? உடனே பார்த்த உடனே ஆவி பொங்குது, கண்ணீர் பொங்குது. ஏன் தெரியுமா? ஐயா,
நீங்க இப்படி சொல்றீங்களே, இந்த மன்னர் 30 நாளா என்ன கூப்பிடவே இல்லை. 30 நாளா ராஜா என்ன பார்க்கல. நான் ராஜாவிடத்துல கொண்டு போகப்படுங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, ராஜா அழைக்காம அவருக்கு முன்னாடி யார் போய் நின்னாலும், அது ஸ்திரீயானாலும் புருஷனானாலும் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு ராஜாவின் சகல தேசங்களில் மக்களுக்கு தெரியுமே. இந்த பதில சொல்லி அனுப்பின உடனே மொர்தெகாய்ட்டு ஒரு பதில் வருது. என்னம்மா ராஜாத்தே, கஞ்சி குடிச்சுக்க மறந்துட்டியா? 40 நாள் உபவாசம் பண்ண மறந்துட்டியா? முட்டி தேய 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 ரத்தம் வர வர உப்புல உலகால் போட்டு ஜெபிச்சத மறந்துட்டியா? இரவெல்லாம் நடந்து நடந்து உபவாசம் பண்ணதை மறந்துட்டியா? டாக்ஸ் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? முன்ன இருந்த சிறுமையையும் எளிமையையும் மறந்துட்டியா? இன்னைக்கு ராஜ மேன்மைக்கு போயிட்ட, நீ இன்னைக்கு ஏசியில தூங்குற, இன்னைக்கு லக்ஸுரி லைஃப்குள்ள போயிட்ட. அதனால எங்க வழி உனக்கு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க வழி உங்களுக்கு சொல்லுங்க, சண்டை போட சொல்லுங்க, சொல்லுங்க, எங்க வழி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்? நான் வெளியே உட்கார்ந்துருக்கேன், நீ உள்ள உட்கார்ந்துருக்க. சொல்றேங்க, ஊழியம் இந்தியாவில் முன்ன மாதிரி இப்ப இல்ல. முன்னாடி இருந்த ஊழியம் இப்பொழுது இல்லை. உலகத்திலே பெரிய சபை இதுவரைக்கும் ஆதி அப்போஸ்தலர்களுடைய சபைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா முதல் மாநாட்டிலே 5 லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? கட்டடம் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்ட உடனே எல்லாருக்கும் தெரியுது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சுங்க, எல்லாமே மாறி போச்சு. உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்றாங்க, ஜபமே தேவையில்லைன்னு பிரசங்கம் பண்றாங்க, ஆத்ம ஆதாயம் பண்ணக்கூடாதுன்னு ஜபம் பண்றாங்க. ஏன்னா இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, சொல்லுங்க, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இயேசு தானே சொல்லி இருக்கிறாரு. நம்ம எப்படி கொண்டு வர முடியும் கேட்கிறாரு. எவ்வளவு அறிவு படுத்து வச்சு பாத்தீங்களா? அப்போ எஸ்தர் ராஜாக்கு ஒரு பதில் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு ஒரே தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஒரே தீர்மானம், நானும் என்னோடு இருக்கிற தாதிமார்களும் என்ன செய்ய போறோம்? 3 நாள் உபவாசம் பண்ணணும். சொல்லட்டுமா, உன்னத பாட்டு புத்தகத்திலையும் எஸ்தர் புத்தகத்திலையும் கர்த்தர் என்கிற வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது, தேவன் என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. அதனால தேவன் உள்ள இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முழுவதும் அவர் தான் நிறைஞ்சிருக்கிறார். நானும் என்னுடைய தாதிமாரும் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுவோம். நீ என்ன பண்ண? சூசான்ல போய் அரண்மனையில் இருக்க எல்லா யூதர்களையும் கூடி வர செய்து உபவாசம் பண்ணு. எதுக்கு உபவாசம்? ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க, எதுக்கு உபவாசம்? பேசி பத்தி மாஸ்டர் ஒரு கைதட்டு கொடுங்க. இந்த அம்மாவுக்கு தைரியம் வரணுங்கிறதுக்காக 3 நாள் உபவாசம். தெளிவா இருக்கு பைபிள்ல. உள்ள ராஜாத்தி தான், ஆனா உள்ள பயந்த சுபாவம், சென்சிட்டிவ் கேரக்டர். ராஜா கிட்ட ராஜா சொல்லாம போனா காலி. இப்போ இந்த ராஜாத்தி சொல்றாங்க, ஏப்பா மொர்தெகாயே, இந்த 6 மாசம் தானே நான் நல்லா இருக்கேன், இப்ப நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? இப்ப உனக்கு செய்யறேன். இந்த உயிர் எதுக்கு? ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக என் உயிரை நான் என்ன பண்றேன்? பணயமாக வைக்கிறேன். என்னுடைய உயிரையே விலைக்கிரயமாக தருகிறேன். சொல்லட்டுங்களா? இந்த எழுப்புதலுக்கான விலைக்கிரயம் என்ன தெரியுமா? லைஃப். லைஃப், உயிர் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உலக வரலாற்றில், சபை வரலாற்றில், இந்த 2000 வருட சபை வரலாற்றில் யார் அதிகமா எழுப்புதல் செயல்பட்டாங்க? தன் உயிரையே பணயம் வைத்தவர். அன்னைக்கு சொன்ன வேல்ஸ் தேசத்துல ஈவான் ராபர்ட்ஸ் 24 வயது வாலிபன்,
அப்படி முழங்கால் முன்னாடி இருந்து முழங்கால் தான் போடு வராங்க. எல்லாம் அழுது லட்சக்கணக்கில் ஊந்து பறந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளும் அவருடைய கூட்டத்துல நீங்கள் கைகளை உயர்த்தி ஆராதிங்கன்னு அவர் சொன்னதே கிடையாது. முழங்கால் படிடுங்கன்னு சொன்னதே கிடையாது. ஒரு அலையில சொல்லுங்கன்னு சொன்னதே காரணம். ஆனா மக்கள் செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் மேல இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அவர் எந்த வேதாகம கல்லூரிக்கு போகவில்லை, எந்த டிசைபிள்ஷிப் ட்ரைனிங்க்கு போகல, எந்த விதமான டிகிரி படிக்கல, எந்த ஹீலிங் மிராக்கிள் குருசைக்கு போகல, எந்த போதகருக்கு அசிஸ்டண்டா இல்ல. ஆனால் 13 வருடம் தன்னை தனிமைப்படுத்தி கர்த்தரோடு இருந்தபடினாலே வேல்ஸ் தேசத்தை கர்த்தர் இந்த ஈவாண்டாம சென்றார். அல்ல சொல்லுங்களேன். ஒருத்தர் சொன்னார், இங்கிலாந்தை எனக்காகத்தான் ஸ்காட்லாந்தை எனக்காகத்தாரும், இல்லை என்றால் யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? சிடி ஸ்டட். அவர் ஒரு கிரிக்கெட் வீரர். சிடி ஸ்டட் சொன்னாரு, ஸ்காட்லாந்தை எனக்கு தாங்க. ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்தாரா இல்லையா? அவர் தான் சொன்னாரு, ஏன் உயிரை எடுத்துக்கங்க, ஸ்காட்லாந்தை எனக்கு தாங்க. கர்த்தர் கொடுத்துட்டாருங்க. ஒரு அழகா சொல்லுங்க, எழுப்புதலுக்கான விலை கிரயம் என்பது நம்முடைய வாழ்க்கை மட்டுமே, நம்முடைய முழு ஜீவியம் மட்டுமே. எழுப்புதலுக்காக மாத்திரம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் நாம தாங்க எழுப்புதலுக்கான பாத்திரம். ஒரு அழகா சொல்லுங்க, மோசே அவர் மேல மலையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்வங்கிட்ட போய் தங்கத்தெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க? கண்ணுக்குட்டியை எருமாடா கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. கண்ணுக்குட்டியை செஞ்சு வந்து பார்த்தா அட்டிக்கிறாங்க. டம்மு சக்கு டம்கு டக்கர் அட்டிக்கிறாங்க. வந்து பார்த்தா கண்ணுக்குட்டி நிற்கிறது. சரியான கோவம், அட்டிச்சு உடைக்கிறாரு. உடைச்ச பிறகு ஆண்டவர் போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ இந்தாங்க வந்துரு, இவங்க என்ன செய்ய போற? I want to destroy them. அவங்களை கம்ப்ளீட்டா அழிக்க போறேன் ஆண்டவர் சொன்னாரு. உன்னை மட்டும் நான் என்ன செய்யறேன்? அப்ப பாருங்க மோசே என்ன சொல்றாரு. என்ன சொன்னாரு? எனக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அம்மா வாங்க தெளிவா சொல்றாங்க பதில். ஒரு அழிய சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க தானே இந்த மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நீங்க தானே இந்த மக்களை அழைத்து வந்தீங்க, நீங்க தானே எங்களை ஆசீர்வதிச்சீங்க. நான் சொல்றேன்ப்பா, இவங்களை நீங்க அழிக்க கூடாது. நீங்க அழிச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க. அந்த மாதிரி உங்களால என்னால சொல்ல முடியுமா? நான் 17 வருஷம் ஆண்டவருக்காக ஓடுறேன். அதுல 13 வருடம் முழு நேர ஊழியம். நான் அம்மா சீக்கிரமா சொல்லிடுவேனா? 40 வருடமாய் ஊழியம் செய்த இந்த மோசே தன்னுடைய ஊழியத்தை அவர் சொல்லுகிறார், என் பேரை கிறுக்கி போடுங்க, என் குடும்பம் பரவம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் அவனோட ஊழியத்தை செஞ்சுட்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்வோங்கிற எண்ணம் நமக்கு கூட. நம்ம வீட்டுக்கே நம்மளால உத்தரவாதம் பண்ண முடியலன்னா எப்படி நாட்டுக்கு பண்றது? அல்லேலூயா. நான் மட்டும் எப்படியாவது ஓடிடும் பிரதர், இதெல்லாம் எப்படியாச்சும் நடத்த பிரதர். அது அல்ல. மோசே ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை நீங்க கொல்ல வேணாம். அப்படி கொல்ற மாதிரி இருந்தா எனக்கு நித்திய ஜீவன். இதுதாங்க மன்றாட்டு ஜெபவேலுடைய அழகு. ஆண்டவருக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு அழகு. எஸ்தர் ராஜாவுடைய அனுமதி இல்லாம போனா உடனே கொல்லப்படுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய ஊழியத்தை எல்லாத்தையும் எழுப்புதல் என்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நீங்க அர்ப்பணித்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு யோசனையும், ஒவ்வொரு செயலிலும் எழுப்புதல் உள்ளே சாரமா இருக்குமானால் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் மூலமா எழுப்புதல் அல்ல. சொல்லுங்க, ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும். ரொம்ப அழகா 3 நாள் உபவாசம் இருந்தாச்சு. இந்த அம்மாவுக்கு தைரியம் வந்துட்டு நேரா எங்க போயிட்டாங்க? ராஜா கிட்ட போயிட்டாங்க. யாருக்காக சொல்லுங்க? தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய இன மக்களுக்காக
தன்னுடைய ராஜ மேன்மையை அவன் அடமானம் வைத்தாள். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தன்னுடைய ராஜ மேன்மையை, தன்னுடைய ராஜ அதிகாரங்களை, தன்னுடைய லக்ஸுரி லைஃபை, தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இவள் அடமானம் வைத்தாள். அதில சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம அடமானம் வைப்போமா? வச்சிருவோமா? இவ்வளவு நாட்கள் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, 25 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தனப்பா அப்படி சொல்ற பாரு. உன்னுடைய ஏக சுதனும், ஐயா மேல 2 பேர் இருந்தா போதும் ஜபத்துல, மத்தவங்க கீழே வந்து சொல்லிட்டாங்க. உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய நேச குமாரனும் ஆகிய இந்த ஈசாக்க எனக்காக, கர்த்தருக்காக நான் எதையும் இழக்க தயாராவேன் என்று சொல்லும் பொழுது எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தமாக. அலையில சொல்லுங்களேன், ஏன் தெரியுமா எழுப்புதல் வரல? ஏன் தெரியுமா எழுப்புதல் வரல? ஆசாரியர்கள் பலிபீடத்துக்கும் பிரகாரத்துக்கு நடுப்புற இன்னைக்கு அழுத மாதிரி அழல. எவ்வளவு அழுதான் தெரியல வாலிபர்கள் அன்னைக்கு. இது எப்பொழுதும் ஒவ்வொரு சபையில இருக்கணும். இந்த அனுபவம் இதோட முடிஞ்சிடக்கூடாது. தனது வாழ்க்கையே ஐயா அந்த 100 மணி நேர ஜபத்தில் எழுப்புவதற்காக அர்ப்பணித்திருக்கிறார். அங்கே சொல்றேன், தன்னுடைய மருத்துவ செலவுல இருக்கிற பணத்தை கூட சேமிச்சு வச்சு அவங்க அந்த ஜபத்தை நடத்துறாங்க. ஏன் இதனுடைய டெப்த் நமக்கு தெரியல. இதை நடத்துவதற்கான பூரண தரிசனத்தை, அந்த நோக்கத்தை ஏன் இன்னும் நாம் அறியவில்லை? அங்கே சொல்லுங்களேன், இன்னைக்கு நம்ம லக்ஸுரி சோனை விட்டு வெளியே வரணும். சொல்லுங்க, லக்ஸுரி சோனை விட்டு வெளியே வரணும். சொல்லுங்க, சொல்லுங்க, லக்ஸுரி சோனை விட்டு வெளியே வரணும். லக்ஸுரி ஒண்ணு இல்ல, சொகுசான வாழ்க்கை விட்டு வெளியே வரணும். எழுப்புதலுக்காக பயன்படணும் அப்படின்னா சொகுசான வாழ்க்கை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. சொகுசான ஒரு பகுதியில உட்கார்ந்துக்கிட்டு, ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல உட்கார்ந்துக்கிட்டு எழுப்புதலுக்காக ஜெபித்தால் அதுல பலன் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கெல்லாம் உண்மையா போகவே மனம் இல்லை. இன்னொரு 100 மணி நேரம் கூட அடிக்கலாம். ஏன்னா 10 நாட்கள் அடிச்ச ஆட்கள். அல்லேலூயா. ராஜியா சொன்னாரு, என்னைக்கு நம்ம 240 மணி நேரம் அடிச்சோமோ அதுல இருந்து 100 மணி நேரம் எப்படி ஓடிடுது? ஈஸியா ஓடிடுது, சைஸா ஓடிடுது அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தன்னுடைய உயிரே போனாலும், தன்னுடைய எல்லா அந்தஸ்தும் போனாலும், தன்னுடைய ராஜ மேன்மைகள் எல்லாம் போனாலும், நான் முகவரியற்றவனாய் போனாலும், என்னுடைய முகவரியை இழந்து போனாலும், ஆடை இல்லாதவனாக, உடை இல்லாதவனாக, அதிகாரம் இல்லாதவனாக இருந்தாலும், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது நான் எல்லாத்தையும் இருந்தாலும் பரவாயில்ல, எழுப்புதலுக்காக எதையும் கொடுப்பேன், எழுப்புதலுக்காக என் உயிர் தான் இறுதி என்று சொன்னால் அதையும் தருவேன் என்று சொல்லுகிறவனே எழுப்புதலின் வீரன். ஒரு அடியில சொல்லுங்களேன், இந்த காலத்தில் நான் மௌனமா இருந்தால், இந்த காலத்துல நீங்களும் நானும் மௌனமா இருந்துட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கிற வெளிப்பாடு இந்த ஜபத்துல வந்திருக்கிற உங்களுக்கு வெளிப்பாடு இருக்குமான்னு எனக்கு தெரியல. நடா அப்படி சொல்ற நினைக்காதீங்க. அப்படி இருந்திருந்தா 100 மணி நேரம் ஜபத்துக்கு தினந்தோறும் நீங்க வந்திருக்கீங்க. ஐயா இதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இந்த வெளிப்பாடு, இந்த ஒரு ஆலோசனை எல்லா ஊழியக்காரங்க இருக்குதாங்க. சொல்லுங்க, எத்தனை கோடிகள், எத்தனை லட்சங்கள் செலவு பண்றாங்க. இப்படி ஜபம் நடத்துறாங்களா? வெறும் பிரசங்கம் ஒண்ணுமே நடக்காது. பிரசங்கத்தால் ஒண்ணுமே நடக்காது. 10 நாள் உட்கார்ந்து காத்திருந்த பேதுரு மேல நெருப்பு இறங்குனது. 3 நிமிஷம் பேசினாரு, 3000 ரட்சிக்கப்பட்டான். ஜெபத்தோடு பேசப்படாத, ஜெபத்தில் வராத பிரசங்கம் செய்யப்படாது. அது வெற்று வார்த்தை. There is no power in the sermon. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இயேசு ராஜாவாகி உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். என் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் எதையும் இழக்க தயாராகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன். ஒரு அடிமையை சொல்லுங்களேன். இரண்டாவது, அதுக்கு என்னன்னா மன்றாட்டு ஜெப வீரனா மாறணும். இன்டர்செசரி பிரேயர் வாரியனா மாறணும். உத்தரவாதம் கொடுத்து ஜெபிக்கணும். இந்த 100 மணி நேர ஜெபத்துல 240 மணி ஜெபத்துல எத்தனை பேருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க? ஜெப வீரன்னு சொல்லி
அபிஷேகம் பண்ணும். அதுல 90% பேர் இல்லை. அப்படின்னா பிரதிஷ்டை பண்ணுங்க, ஜப வீரர்களா பிரதிஷ்டை பண்ணோம். அந்த பிரதிஷ்டைய கூட மறந்துட்டு, அந்த பிரதிஷ்டைய கூட விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஐயா திறமை ஐயா, நீங்க முதல்ல சரியா வரீங்களா? எங்க தகப்பனார் தான் அவரு. பிரதிஷ்டை பண்ணதே மறந்துட்டோம். ஏதோ கட்டாயத்துக்காக பிரதிஷ்டை பண்ண போட்டுக்குமா? வர்றதே 10 மணி நேரம் லேட்டு, முன்னாடி 10 மணி நேரம் போயிட்டா இதுல பங்கெடுக்கலையா ஐயா? அப்ப 100 மணி நேரம் எப்படி உள்ள உண்மையா இருந்திருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் 100 மணி நேரம். எவ்வளவோ 100 மணி நேரம் நம்ம செல்போன்ல கழிச்சிட்டோம். எவ்வளவோ 100 மணி நேரம் போன் பேசி பேசி கழிச்சிட்டோம். என் வாழ்க்கையில எவ்வளவு 100 மணி நேரம் பயணத்திலே போயிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துல வரணும், அட்லீஸ்ட் இந்த 100 மணி நேர ஜெபத்திலேயாவது நான் உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து, இந்த 100 மணி நேரமாவது நான் உண்மையா ஜெபிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். சொல்லுங்களேன். மன்றாட்டு ஜெப வீரனாய் மாற ஒப்பு கொடுக்க வேண்டும். எஸ்தரை போல தன் ஜீவனையே ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். எல்லாவற்றையும் மன்றாட்டு ஜெப வீரன் எழுப்பது போல இந்த தேசத்துல எழுப்புதல் வரணும்னா, தேசத்துல ஒரு அசைவு வரணும்னா, தேசத்துல ஒரு உயிர் மீட்சி வரணும்னா, அருமையான ராமேஸ்வரம் மாசம் முதல் நாள் பிரசங்கம் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிச்சுன்னு தெரியல. எனக்கு நல்லா புரிஞ்சது. ஒரே ஒரு வார்த்தை என்ன செவல காட்டி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன தெரியுமா? நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாய் போகக்கூடாது. நான் 10 வருஷம் ஊழிய செஞ்ச, 100 வருஷம் ஊழிய செஞ்ச, திஸ் இஸ் நாட் எ மேட்டர். உன் நாட்களை நீ பயன்படுத்தியா? உன்னுடைய நாட்களை நீ எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்க, எவ்வளவு மன்றாடி இருக்க? ஒரு இனத்துடைய விடுதலைக்காக, கட்டப்பட்டவர்கள் விடுதலைக்காக, அழிவுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலைக்காக, கொலைக்கு நியமிக்கப்பட்ட ரட்சிப்புக்காக எவ்வளவு நேரம் நாம் மன்றாடுகிறோம் என்பதில் தான் நம்முடைய உண்மையான சுபாவம் வெளிப்படும். அல்ல சொல்லுங்களேன். நேற்று ஜெபத்துல சொல்லிக்கிறோம், சபையில காணிக்க ஆராதனை இருக்கு, சாட்சி ஆராதனை இருக்கு, பிரசங்கம் இருக்கு, துதி ஆராதனை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? சத்தமா இயேசு சொன்னாரு, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் பிரசங்க வீடுன்னு சொன்னாரா? ஆராதனை வீடுன்னு சொன்னாரா? ஜெப வீடுன்னு சொன்னார். சபையில ஆராதனையில ஜெபம் இருக்கணும். இல்லனா நம்ம வழி தப்பி போயிருக்கிறோம் அர்த்தம். முதலாவது எழுப்புதலுக்காக நாம் மன்றாட்டு ஜெப வீரர்களா மாறணும். இன்டர்செசரி பிரேயர் வாரியரா மாறணும். ஒரு மோசேயை போல, ஒரு எஸ்தரை போல நாம் அடமானம் வைக்கிறோம் தேவ சமூகத்துல. எப்பா என்கிட்ட இருக்கிறது இதுதான்ப்பா, இது போனாலும் பரவாயில்ல என் இந்திய தேசம் சந்திக்கப்படணும், இது போனாலும் பரவாயில்ல இந்த திருநெல்வேலி ரட்சிக்கப்படணும், இதுவே போனாலும் பரவாயில்ல இந்த திருநெல்வேலி ரட்சிக்கப்படணும் சொல்லணும். நல்ல சொல்லுங்களேன். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் உபவாசம் இருந்த பிறகு ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள என்ன வஸ்திரம் போட்டு போனாங்க? என்ன வஸ்திரம்? ராஜ வஸ்திரத்தை போட்டு நம்ம போயிடுச்சு. அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு பாருங்க, ராஜா பார்க்கல. எஸ்தர் ராஜாத்தியே உடனே பொற்செல்வரை நீட்டிட்டாரு. இந்த நூனியை வந்து நுனியை தொட்டாச்சு. ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இந்த அம்மாவுக்கு தைரியம் எதனால கிடைச்சது தெரியுமா? நம்ம எல்லாம் சேர்ந்து உபவாசம் இருந்ததுனாலதான் அந்த அம்மாவுக்கு. அப்ப எவ்வளவு வீக்கா இருந்திருப்பாங்கல்ல. ராஜ வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு இந்த அம்மா போன உடனே, எஸ்தர் ராஜாத்தியே வாமா, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல அது கூட விளையாட்டுதான் சொல்லியிருப்பாங்க. நினைச்சா 3 முறை சொல்றாங்க. ராஜ்யத்துல 127 நாடுல பாதி எவ்வளவு? இன்னைக்கு இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அது ஐயா 67 63. எஸ்தர் ராஜா 3 நாள் உபவாச ஜெபம் எத்தனை நாட்டை தராங்குது சொல்லுங்க? 63. இயேசுவாக சொல்றாரு, என்ன 63 நாடு இந்த உலகமே ஒன்றதான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. இந்த பூமியில நம்ம அரசாங்கமா இல்லையா? ஆகுமா? இயேசுநாதர் நம்ம கையிலேயே கொடுக்க போறாரு இந்த பூமி 1000 வருஷம். ராஜா இப்ப என்னமா உனக்கு வேணும் சொல்லுமா? ஒண்ணும் இல்ல ராஜா,
நான் ஒரு விருந்து பண்ண போறேன் நாளைக்கு. அந்த விருந்துக்கு அந்த ஆமான கூட்டு வந்திருக்கேன். ராஜா விருந்துக்கு வந்துட்டார். மறுநாள் ஆமானும் வந்துட்டான். ஆமான் வரதுக்கு முன்னாடி மனைவி இவன் நண்பர்கள் சொல்லிட்டான், நான் சாதாரண ஆள் கிடையாது. 127 நாடுகளுக்கு ராணி வைக்கிற விருந்துக்கு யாரு கூப்பிட்டுருக்கா? ராஜாவை எண்ணியும் தான் கூப்பிட்டுருக்கா. சொல்லி சந்தோஷமா போய் விருந்து சாப்பிட்டாச்சு. விருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ராஜா பாக்குறாரு அந்த அம்மாவை, ஏமா ஒரு என்னமா வேணும், மாட்டி மாட்டு ராஜ்யத்துல அவனுக்கு ஒரு நட்பாசம் ராஜ்யம் முழுக்க தரணும்னு சொன்னாலும் பயம். ஏண்டா புல்லா கொடுத்துட்டு இந்த அம்மாட்ட கஞ்சி வாங்கி குடிக்கணுங்கிற மாதிரி ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தன் ராயல் ப்ரொவைட். நம்ம சொல்லுது, ராஜாவே என்னுடைய விருப்பத்தை நான் வெளிப்படுத்துவேன், நாளைக்கு ஒரு விருந்து வைக்கிறேன், அவசியம் வரும்போது யாரை கூப்பிடுவாங்க? ஆமான கூப்பிடுவாங்க. ஆமான கொண்டு வந்தாச்சு. மறுநாள் விருந்துல மறுபடியும் கேட்கிறாரு, நீ வர வெறும் டின்னராவே கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காத, என் இருதயம் என்ன பண்ணிடும், பொட்டுன்னு வெடிச்சிடும். என்ன சொல்றாரு சிம்பிளா, மறுநாள் சாப்பிட்ட உடனே என்னமா உனக்கு வேணும்? உடனே அவனை சொல்றாங்க, இந்த பூமி எங்கும் எங்க மக்களை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கான். அந்த மக்கள் சாகும் பொழுது யாரும் சேர்த்துருவா? நானும் அதுக்குள்ளதான் இருக்கேன். ராஜாவுக்கு பெரிய சேதம் உண்டாக்கிற போது யாரு இதை செய்தான்? வேற யாரும் இல்ல, துஷ்ட ஆமான். இதுல இருந்து நம்ம என்ன பண்றது கத்துக்க போறோம் அப்படின்னா, ஆமான் ஒரு அமலேக்கு. அமலேக் என்கிற வார்த்தைக்கு மாம்ச இச்சை என்று பொருள். ராஜா கிட்ட காமிச்சு கொடுத்தாச்சு, இவன் தான். அவ்வளவுதான், ராஜா எந்திரிச்சு தோட்டத்துக்குள்ள போயிட்டார். திரும்பி வரதுக்குள்ள எஸ்தர் கால உண்டா பாருங்க. ராஜா பார்த்தவன டென்ஷன், கண்டுபிடிக்க நடக்குதா, பொண்ணு போடுவோம்னு சொல்லல, வாயிலிருந்து பிறந்த உடனே போர் வச்சு முகத்தை மூடிட்டாங்க, சவப்பட்டியில ஏற்றிட்டாங்க. ஒருத்தர் சொல்றா, இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? 90 அடி உயரத்துல 50 முழத்துல பெரிய தூக்கு மரம் செஞ்சிருக்கான். அப்ப தூக்கி அவங்க அதை போட்டு. இன்னைக்கு நம்ம பயன்பட முடியாதபடி, நாம் எழும்ப முடியாதபடி, நாம் பிரகாசிக்க முடியாதபடி, தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நாம் பயன்படாதபடி நமக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச இச்சை என்கிற ஆமான இன்னைக்கு ஆண்டவருக்கு காட்டி கொடுத்தோம். அல்ல சொல்லுங்களேன். ஏதோ ஒண்ணு நம்ம வளர முடியாம, நம்ம பிரகாசிக்க முடியாம, நம்ம எழும்ப முடியாம ஏதோ ஒண்ணு இருக்கு. இயேசு ராஜா இந்த ஆமான போடுதல் என்ன சொல்லுங்க? அப்படியே எதிர்த்து நிற்கலாமா? முதலாவது மன்றாட்டு ஜப அபிஷேகம் நமக்கு வேணும். இரண்டாவது யுத்த ஜப அபிஷேகம் வேணும். அப்படியே ஒரு 2 நிமிடத்துல முடிச்சிடலாம். 2 விஷயம். எதிரியை காண்பித்து கொடுக்கிற ஒரு அபிஷேகம். எதிரியை காண்பித்து கொடுக்கிற அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துகிட்டு தேவனுக்காக எழுத முடியாதபடி ஏதோ ஒண்ணு சதி செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஆமான். அந்த மாம்சத்தை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, இந்த ஒரு பாவம், இந்த ஒரு செயல், இந்த ஒரு கீழ்ப்படியாமை, இதுதான் ஆமானை போல இந்நாள் வரைக்கும் என்ன எடுத்துட்டு வந்திருக்கு. ஆண்டவர் சொல்லுங்க, இதை மேற்கொள்ளுகிற ஒரு யுத்த அபிஷேகத்தை தாங்க. 2 விஷயம். ஒன்னு இன்டர்செசரி பிரேயர் அனாயிண்டிங், இன்னொன்னு பேட்டில் பிரேயர் அனாயிண்டிங். 2 காரியத்துக்கான ஜெபம் பண்ணுவோமா? முதலாவது மன்றாட்டு ஜெப அபிஷேகம், தன்னுடைய உயிரையும் அடமானமாக வைக்கிற மன்றாட்டு ஜெப அபிஷேகம். 2வது பாவங்களை மேற்கொள்ளுகிற, பிசாசுகளை மேற்கொள்ளுகிற, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற, இச்சைகளை மேற்கொள்ளுகிற ஒரு யுத்த அபிஷேகத்தை கேட்போமா? நல்ல அந்நிய பாஷையில ஷா பா 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 ரீகா பா லா தா ரா பா 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 ரீபா லா துடா பா ஷந்துடா பா காரா பா. அப்பா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன் ஐயா. என் தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் பயன்படுவேன். என் தேசத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக பயன்படுவேன். என் மக்களுடைய விடுதலைக்காக போராடுவேன். என் மக்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக என் ஜீவனை மனமான வைப்பது ஒரு வார்த்தை சொல்லுங்க.